இந்த ஒரு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயங்கள் சீக்கிரமா நடக்க ஆரம்பிக்கும். அடுத்த 21 நாளைக்கு நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் 1 இயர்ல நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற 4 to 5 கோல்ஸ் எழுதுங்க. கொஞ்சம் பெருசா இருக்கணும். அதே நேரத்துல இது என்னால அச்சீவ் பண்ண முடியும்னு உங்க மைண்ட் நம்புற மாதிரி இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு கோலையும் ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ லெட்டர் எழுதுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், மை பிசினஸ் இஸ் growing beyond my expectations. I am earning more than I have ever imagined. My family is healthy, happy and proud of me. I am living in my dream home. Thank you for making all of this possible. இந்த மாதிரி உங்க கோல்ஸை ஆல்ரெடி நடந்த மாதிரி எழுதுங்க. அந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி மாறுச்சு, உங்க ஃபீலிங்ஸ் என்ன, அது எல்லாத்தையும் டீட்டெயிலா எழுதுங்க. அப்புறம் அந்த லெட்டரை நெக்ஸ்ட் 21 டேஸ் டெய்லி மார்னிங் எழும்போதும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் படிச்சுட்டு வாங்க. ரிமெம்பர், இங்க மேஜிக் அந்த பேப்பர்ல எல்லாம் இல்ல. டெய்லி நீங்க அந்த ஃபியூச்சர் வெர்ஷனை உங்க மைண்டுக்கு ரிப்பீட்டடா காட்டுறது தான் இருக்கு. இப்படி பண்ணா ஸ்லோவா உங்க தாட்ஸ் மாறும், பிலீஃப்ஸ் மாறும், நீங்க எடுக்க போற டெசிஷன்ஸ் எல்லாம் மாறும், ஆக்ஷன்ஸ் மாறும். அந்த ஆக்ஷன்ஸ் மாறும்போது உங்களோட ரிசல்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிக்கும். பிகாஸ் மேனிஃபெஸ்டேஷன்னா நீங்க ஆசைப்படுற விஷயம் எல்லாம் கிடைக்கிறது மட்டும் இல்ல, அந்த விஷயத்துக்கு தேவையான பர்சனா நீங்க மாறுறது தான். நீங்க நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் 21 டேஸ்க்கு ஹோல் ஹார்ட்டடா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ட்ரஸ்ட் மீ, ஒரு நாள் நீங்க எழுதின அந்த தேங்க்யூ லெட்டர் வெறும் படிக்கிற லெட்டரா இருக்காது, உங்களோட ரியாலிட்டியா மாறி. இந்த 21 டேஸ் லைஃப் ஸ்கிரிப்ட் டெம்ப்ளேட் வேணும்னா யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன்.